முடியாது. நின்று சட்டசபையில நின்று ஒரு வார்த்தை பேசுறதுக்கே காணாத போயிட்டாங்க. மடக்குனாங்க பாத்தீங்களா முன்னாள் அமைச்சருங்களே. இதே மாதிரி எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா இந்த கடன் இல்லாத தமிழகமா இது மாறும். அந்த கஞ்சா அந்த ஒயின் ஷாப் ஒழிச்சாலே எங்களுக்கு போதும். அதே எங்களுக்கு பெரிய நிம்மதி தானா. இது ரொம்ப நன்றி. என் பிள்ளைக்கு என் பிள்ளை நீரோடு இருக்கணும். இன்னும் கோடி காலம் வாழ என் பிள்ளை தளபதி ஆகணும். தலைக்கு தளபதி ஆகிடும். அந்த வேண்டுகோளை அடுத்த பிரைம் மினிஸ்டர் எங்க அண்ணன் தான் ஆகணும் தான். மோடி எல்லாம் இப்படி பண்ணின எங்க அண்ணன் எவ்வளவு மரியாதை வந்து ஒரு முதலமைச்சர் வந்து என் பிள்ளை அவ்வளவு தூரம் நடந்து வந்து எல்லாருக்கும் கை கொடுத்தது. இது ரொம்ப நன்றி. என் பிள்ளைக்கு என் பிள்ளை நீரோடு இருக்கணும். இன்னும் கோடி காலம் வாழ என் பிள்ளை தளபதி ஆகணும். தலைக்கு தளபதி ஆகிடும். இந்த மாதிரி முதலமைச்சர் வந்ததே கிடையாது. இத மாதிரி நடந்து வந்த யோகமா கிடையாது. பிள்ளை எல்லாருக்கும் அது கை கொடுத்துச்சு. என் பிள்ளை நீரோடு இருக்கணும். நல்லா இருக்க. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. நீரோடு இருக்கணும். கட்சி முடிய பிள்ளை நல்லா இருக்கணும். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லைண்ணா. கடவுள் மாரி வந்தது. அவரு பார்க்கணும்னா அது ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அதுக்கு நாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவரை பார்க்கறது ரொம்ப அதிசயம். அந்த கடவுளை கூட பார்க்க மாட்டோம். இவரை பார்த்துட்டு எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தான். நிம்மதியாக இருக்கும். ஆனால் இந்த கஞ்சா அந்த இது ஒழிச்சாலே போதும் எங்களுக்கு. கொசப்பாட்டியில் ஒரு ஒயின் ஷாப்புக்குது. அதை ஒழிச்சாலே போதும். பாதி குடும்பம் நல்லா இருக்கும். அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு ரொம்ப அந்த குடியால் எங்கள் குடும்பம் ரொம்ப அலையுது. குடும்பம் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த குடியால் ரொம்ப சம்பாதிக்கிற காசு எல்லாம் அவனுங்க தான் வாங்கிக்கிறானுங்களே. எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நல்ல சாப்பாடு சாப்பிடலன்னா கூட எல்லாம் அந்த ஒயின் ஷாப்பில் தான் போகுது. எங்கள் பிள்ளைங்களாம் எப்படின்னு சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த கஞ்சா அந்த ஒயின் ஷாப்பு ஒழிச்சாலே எங்களுக்கு போதும். அதே எங்களுக்கு பெரிய நிம்மதி தானா. ஆமாண்ணா எழுதி போடலண்ணா. அந்த கொசப்பட்டியில் ஒரு ஒயின் ஷாப்புக்குது. மெயினாக அந்த போலீஸாலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைண்ணா. அங்கேயே நிற்கிறானுங்க. ரேஷன்ல காசு வாங்குறானுங்க. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க? ஒரு இது எழுதி போட்டா வாங்கக்கூடாது. அது மீறிய வாங்குறாங்க. என்ன பண்றது சொல்லுங்கண்ணா. எழுதி போடணும். இது கண்டிப்பா எழுதி போடணும்ண்ணா. இது எழுதி போடாமலாம் விடக்கூடாதுண்ணா. இது தேங்க்ஸ்ண்ணா. எல்லாரோட வேண்டுகோளை அடுத்த பிரைம் மினிஸ்டர் எங்க அண்ணன் தான் ஆகணும் தான். மோடி எல்லாம் இப்படி பண்ணின எங்க அண்ணன். மோடியா இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. யாருமே இருக்கக்கூடாது. ஜூலிலாம் காணாம போயிடணும். இது நீ எங்கடா மாத்தனே உன்னை நான் வெச்சு செத்துடுவேன். நானே மாசுதான் நீ. உன்னை நாங்க கம்பவுண்ட்ல திட்டினுக்கிறோமே தெரியலையாக்கா உங்களை? ஜூலியாக்கா உங்களை எவ்வளோ நாங்க பேசணும்னு பாக்குறோம். ஆனா எங்க தளபதி அடங்க மாட்டேதே ஜூலி. திருப்பி வருதா ஜூலி? எங்க இருந்து போறதுடா ஜூலி? நாய்க்கு பிஸ்கட் போட்டால ஜூலி வருதே. என்ன பண்றது? இது எப்ப போடுவேன் இந்த இது? இருக்க முடியாது. நின்று சட்டசபையில நின்று ஒரு வார்த்தை பேசுறதுக்கே காணாத போயிட்டாங்க. மடக்குனாங்க பாத்தீங்களா முன்னாள் அமைச்சருங்களே. இதே மாதிரி எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா இந்த கடன் இல்லாத தமிழகமா இது மாறும். இது பெரிய மாற்றம் தான் எல்லாருக்குமே. இதே மாதிரி எல்லாரையும் ஆர்டர் பண்ண சொல்லுங்க. தளபதியை வர வச்சிருக்கிறாங்க. மாற்றம் வரணும்னு தான் ஜனங்க நிறையவே தளபதியை வந்து தேர்ந்தெடுத்து வந்துக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா ஒண்ணு இல்லாத ஆட்சியே 75 வருஷமா ஆண்டு நின்றது. எங்க அண்ணா ஆட்சி எத்தனை வருஷம் வேணாலும் ஆடும். எத்தனை வருஷம் ஆட்சியா 2 வருஷம் அரசியல் வந்து ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுவார் எங்க அண்ணன். தங்கமே இருந்தாருண்ணா. இப்பதானங்க இறங்கினாரு காரை விட்டு. இந்நேரம் ஸ்டாலின் அங்கிள் வந்திருந்தா இந்நேரம் வந்திருப்பாங்களாண்ணா சொல்லுங்க. ஒருத்தராச்சும் வந்து நின்று இருப்பாங்களா? அவங்க பையன் ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆட்டுற மாதிரி நின்று வணக்கம் சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரியா நாங்க பண்றோம். விஜய் அண்ணா எதுக்கும் பயப்படாதுங்கண்ணா. அவங்க பின்னாடி நாங்களாம் இருக்கணும்ண்ணா. எதுக்குமே பயப்படாதுங்கண்ணா. எவ்வளோ கட்சிக்காரங்க உங்களை இது பண்ணுவாங்க. எதுக்குமே அசையாதுங்க. அசராத சிங்கமா இருங்க. கரு சிங்கமா இருங்கண்ணா. நீங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சு வருவீங்கண்ணா. உங்க கூட சஞ்சு எல்லாரும் இருப்பாங்கண்ணா கூட துணையா. எங்க தமிழ்நாட்டு சிங்கமே அவர்தான். எங்க தளபதி தான் இனிமேல் வருவாரு. தளபதி வாழ்க. அவர் தானா என் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குது. அது போதும். மெயினா அந்த கஞ்சா சரக்கு
ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என் தளபதி அழகு நான் இப்படி குத்தேன் அப்படியே காத்து பிடிக்கிறாரு தளபதி. அது எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஹாப்பியா அதெல்லாம் சும்மா பேச்சு சும்மா அப்படிதான் சொல்லிருக்கோம். தமிழ் மக்களுக்கு வந்து அப்படிதான் வாங்கி குத்துதான் வாங்கிக்குவாங்க. அது மாதிரி தான் பதில் சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் அசால்ட் பண்ண செய்யறா இருப்பாரு தளபதி. அந்த வேறு செஞ்சு செய்வாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்பா. அது பண்ணணும்பா. ரொம்ப ஜனங்க பசங்க ரொம்ப ஆம்பளைங்க சரி வீட்டில் அதாவது ரொம்ப கடன் தொழில ரொம்ப தவிக்கிறாங்க ஜனங்க. இந்த ஒயின் ஷாப்பில் ஒரு பெயிண்ட் வேலை சென்ட் வந்தால் கூட 1200 கொடுக்குறாங்க. அந்த கூலி 1000 ஒயின் ஷாப்பில் தான் வைக்கிறாங்க ஜனங்க. அதில் இருந்த கஷ்ட பெண்கள் வந்து ரொம்ப சொல்லலாம் நிறைய சொல்லலாம். இது வந்து நம்ம தளபதி மாதிரி வந்து அப்பப்போ கோரிக்கை கேட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ஃபுல்லாக மூடணும். அந்த ஒயின் ஷாப்பில் இந்த போதை பொருளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் பண்ணதுக்கு. அதே மாதிரி நிறைய மாற்றம் தேவை. இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நிறைய கமிஷன் கேட்குறாங்க. அப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் டெலிவரின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து பெண் குழந்தைக்கு 500 ரூபாவோ ஆண் குழந்தைக்கு 1000 ரூபாவோ கேட்டு வாங்குறாங்க. அதுவும் தளபதி வந்து இன்னும் எதுன்ட்டு பார்க்கணும். இப்போ எங்கெல்லாம் பார்க்குற சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. ஆமாம் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க. இங்கேயும் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் கேஎம்சிலையும் போனோன்னா எல்லாருமே ஒரு வண்டி தள்ளனா கூட காசு கேட்குறாங்க. எதை பண்ணாலும் பாத்ரூம் கழுவுனாலும் காசு கேட்குறாங்க. இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் தளபதி பார்க்கணும். அது எங்களோட வேண்டுகோள். நல்லா இருந்தது. இப்போ பார்க்கும் போது நல்லா இருந்தது. எங்கள் சிஎம் சார் வந்திருக்காரு. இது வரைக்கும் முன்னாள் சிஎம்ங்க யாருக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் போனது கிடையாது. இது ஃபஸ்ட்டு முறையாக வந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. முதல்ல மெயினாக கெஞ்சா ஒழிச்சாங்க, குடியை ஒழிச்சாங்க. இங்கே பக்கத்துலேயே இங்கே ஓட்டேரி இருக்குது. ஓட்டேரியாண்ட ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அதையும் மூடனா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருமே குடியினால தான் சார் நிறைய பேர் செத்து போகிறாங்க. அந்த குடிக்கு எதனா ஒரு மாற்றம் நிறையவே வந்துடுச்சு. எங்கள் குடும்பங்க நல்லா இருக்குதுன்னா அது சிஎம் முதலமைச்சர் மட்டும்தான் காரணம். வேறு யாருமே காரணம் கிடையாது. கண்டிப்பாக சார். இன்னும் நிறைய ஒயின் ஷாப் இருக்குது சார். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெயினாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பு தான் போட்டார். இப்போ அந்த ஒயின் ஷாப்லேயே பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப்பெல்லாம் இன்னும் மூடவே இல்லை. இந்த ஓட்டேரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஒயின் ஷாப் மூடி இருக்காங்கன்ட்டு. எங்கள் பசங்களாம் இன்றைக்கி ஃப்ரீயாக போகிறாங்கன்னா அது சிஎம் சாரால் மட்டும்தான் முடியும். முன்னாள் சிஎம்மால் யாராலையுமே முடியாது. இது சார் அவங்கெல்லாம் பிரச்சனை உருவாக்கணுன்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் காட்டணுன்ட்டு தான் சார் தலைவர் இப்போ வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்து எவ்வளோ மாசாக காட்டினாங்க பார்த்தீங்களா. கையை காட்டிட்டு போனார். இந்த மாதிரி எந்த சிஎம் வந்து காட்டியிருப்பாங்க சொல்லுங்கள். அவங்கள பார்க்குறவங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னால் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. நாங்கள்லாம் ஓட்டு போட்டுருக்கோம் சார். ஓட்டு போட தான் தளபதி வந்துருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ தான் சார் ஃபஸ்ட்டு முறையாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் செல்லம் சார் அது எங்கள் செல்லம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. அதை நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் கடைப்பிடிப்போம். எங்கள் அண்ணன் பயப்படாத கொள்ளாத அவரும் ஆட்சியிலே நிற்கணும். யாருக்காக மாறக்கூடாது ஃபஸ்ட்டு. ஆனால் தளபதி கடைசி வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அவங்க தலைமுறையாக வந்தாலே எங்களுக்கு கவலை இல்லை. ஊழல் இல்லாத உலகம் இப்போ எங்களுக்கு வேணும். நன்றி சார். பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ணி இவர் நடந்து வருவார்னு எதிர்பார்க்கல. இந்த இடத்துக்கும் வந்து இவர் நடந்து போவார். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சரை பார்க்க குழந்தைங்க வரைக்கும் நின்ன ஒரே முதலமைச்சர் இவர் மட்டும்தான். இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா தளபதி வருவாரு. தளபதி மாறும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இப்ப வந்து இவர் இலவசத்தை தவிர்த்துட்டு குற்றங்கள் நடக்கிற இடத்துல தண்டனையை அதிகப்படுத்தினா அதுவே போதும். நிறைய குற்றங்கள் நடக்கிற பட்சத்துல தளபதி இதே மாதிரி இறங்கி வந்து செய்யணும். கண்டிப்பா சம்பவம் செய்வாரு தளபதி. அடுத்த ஆட்சியில தான் செஞ்சு விட்டுட்டாரு. பாதுகாப்பு இப்ப ஓகே தான். சிங்க பெண்கள் இது எல்லாமே ஓகே. இப்ப பேசவே முடியாது. இப்ப இந்த இடத்துக்கு வந்து எங்க ஸ்லம் ஏரியாவுக்கு ஒரு மதிப்பை குடுத்துட்டு போயிருக்கிறார் தளபதி. இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் வரணும். வருவாரு. கண்டிப்பா அடுத்த தலைமுறை வரைக்கும் எங்க குழந்தை ஓட் போடுவாரு. இவருக்கு ஒண்ணு மட்டும்தான் நல்ல இந்த ஆட்சி. எப்பயுமே இதுக்கப்புறம் யாருமே வர முடியாதுன்ற அளவுக்கு இவர் பண்ணிட்டு போயிட்டார். 2 மாசத்துல இந்த ஜனங்களுக்காக இந்த இடத்துல நடந்து வந்திருக்காரு.
போட்டுட்டு நம்ம தலையெழுத்துல நல்லாவே எழுதியிருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு தலைவன் வரலாற்று உருவாவான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உருவாயிட்டாரு. இதுக்கு என்ன எதை பத்தி ஊழலை பத்தி ஒரு பண்ணனா இவரு சினிமாலே செஞ்சு இதோட செஞ்சிடலாம். நாங்க இங்க வரவங்க டிக்கெட் போய் பார்க்க மாட்டோமா? அதுல வரையாத சம்பாத்தியமா இந்த ஊழல் அவர் பண்ணி நடக்க போகுது. அதனால கண்டிப்பா ஊழல் தடுக்கணும்ன்றதுக்காக தான் நல்ல ஆட்சி நடந்திருந்தா இவர் வந்தே இருக்க மாட்டாரு. கடவுள் கூட தப்பு பண்ற இடத்துக்குலாம் வரும். அதனால தப்பு நடக்குது, எங்க தளபதி வந்துட்டாரு. கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 26 வயசாகுது எனக்கு. ஓட் ஐடி நான் இந்த வருஷம் தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுக்காக இல்லாம முகத்துக்காக போட்ட ஓட்டுனா தளபதிக்கு மட்டும் தான். இங்க இருக்க யாராச்சும் சொல்லுங்க, கோட்டுக்கோ கோழி பிரியாணிக்கோ நாங்க யாருமே போல எங்க சைட்ல இருந்து. அதனால நான் பெருசா விஜய் ரசிகரே இல்ல. ஆனா என் ஹஸ்பண்டால நான் விஜய் ரசிகரா ஆனேன். எங்க ஹஸ்பண்ட் சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சு மாற்றம் கண்டிப்பா மாறிச்சு. சூரியன் மறைச்சிச்சு, நல்லாச்சு வந்துச்சு.